பலாப்பழத்தோட கொட்டையை வேக வச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தனியாக தோல் உரித்து எடுத்துக்கோங்க. இதில் நிறைய நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்குங்கிறாங்க. பர்டிகுலராக ப்ரோட்டீன், ஃபைபர், அப்புறம் அயனும் அதிகமாக இருக்காம். பொட்டாசியம் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்கிறாங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் கடுகு, சீரகம், அப்புறம் உளுந்து இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டோன்னு பூண்டு நிறையா போட்டுக்கலாம். அதை நல்லா தட்டிட்டு பெருங்காயத்தூளோடு சேர்த்து நீங்கள் பூண்டு நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. யூஸ்வலாக பலாப்பழம் சூடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பலாப்பழத்தோட கொட்டை சூடு கிடையாது, ரொம்ப ஹெல்தி. அதை வேக வச்சு சாப்பிட்டிங்கனாக்கா அந்த சூடு தணிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி என் பாட்டி சொல்லுவாங்க. ஸோ பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா உரித்து வச்ச அந்த பலாக்கொட்டையை சேர்த்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு வறுத்து விட்டுருங்க. அது கூட மஞ்சள் தூள் கொஞ்சமாக, ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருப்போம். கொஞ்சமாக வேணும்னா நீங்கள் உப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிளகாய் தூள் கொஞ்சமாக, நிறையா கிடையாது, லைட்டாக போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. தண்ணிலாம் நம்ம எதுவுமே விட மாட்டோம். லைட்டாக எண்ணெய் மட்டும், ஒரு நல்லெண்ணெயோ இல்லைன்னா கடலை எண்ணெயோ லைட்டாக ஒரு 2-3 ட்ராப் மட்டும் விட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த மிளகாய் தூளோட வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா அதை நம்ம எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்தி இது. ஸோ இவங்கெல்லாம் இது சாப்பிடாம நிறைய பேர் தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட முருங்கைக்காயும் சேர்த்து நம்ம செய்யலாம். ஓகேங்களா? இது நான் இன்றைக்கி பச்சைப்பருப்பு சாதத்து கூட தொட்டு சாப்பிட போகிறோம். அந்த பச்சைப்பருப்பு சாதம் எப்படி பண்ணணும்னு நம்மளோட சேனலில் இருக்குது. கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.